தப்பு 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பேப்பர் பார்த்து தப்புலாம் படிக்க முடியாதா? குறைந்தபட்ச அடிப்படையான விஷயங்கள் கூட இவருக்கு வரவில்லை. கேட்டா ஒரு சுறுசுறுப்பானவர் காலையில எந்திரிச்சு எல்லா இடத்துலயும் பேண்டில் பகையில கையை விட்டுட்டு போய் இப்படியே நடமாடிட்டே இருந்தீங்கன்னா நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்யறதா? நேற்று திருமதி சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். சந்தித்து பேசும்போது எப்ப பார்த்தாலும் நீங்க அம்மா வீட்ல இருக்காங்க, வீட்ல உட்கார்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்ன்றது இப்ப தெரியுதா? அரசாங்கத்தை பார்க்கறது தான் முதல்வரோட வேலை. ரோட் ஷோ போறது முதல்வரோட வேலை இல்ல. தினந்தோறும் அவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கும், அவ்வளவு வேலைகள் இருக்கு. அதுதான் முதல்வரோட வேலை. ரோட் ஷோ போறது முதல்வரோட வேலைன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. 30 ஆண்டு காலம் தமிழக நிர்வாகத்தை கவனித்தது உண்மையிலேயே சசிகலா தான். அதனால அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா இந்த அதிகாரிங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா? நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற துணிச்சல்ல தானே உங்களுக்கு கூலி படம், ப்ரிவ்யூ ஷோ ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க போலீஸ ஃபோர்ஸா இறக்கி இவ்வளவு துப்புரவு தொழிலாளிகளை தூக்குறாங்க. உலகமே பார்த்துட்டு இருக்கு. இவ்வளோ தைரியமா சென்னையில இத பண்றாங்கன்னா, உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது தெரியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. நிழல் முதல்வர் தினேஷ் நினைத்தால் தான் முதல்வருக்கு ஏதாவது தெரியும். இன்னைக்கு வரைக்கும் பேப்பர் பார்த்து தப்பு 50 வருஷம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பேப்பர் பார்த்து தப்புலாம் படிக்க முடியாதா? குறைந்தபட்ச அடிப்படையான விஷயங்கள் கூட இவருக்கு வரவில்லை. கேட்டா ஒரு சுறுசுறுப்பானவர் காலையில எந்திரிச்சு எல்லா இடத்துலயும் பேண்டில் பகையில கையை விட்டுட்டு போய் இப்படி